இருக்கிற மாதிரியே தெரியல. ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கான பதில் கிடைக்காத போது நமக்கு பெரிய சந்தேகம் வந்துடும், தேவன் இருக்காரா இல்லையா? அப்படியே இருக்காருன்னு நம்புகிற சிலர் ஜெபத்தில் எப்படி சொல்லுவாங்க, உமக்கு கண்ணு இருக்கா, இனி பார்க்கிறீரா, நான் எவ்வளவு கஷ்டத்துல கடந்து போயிட்டு இருக்கிறேன், இனி நீர் கவனிக்கலையா, எனக்கு எவ்வளவு வேதனை. ஸ்தோத்திரம். இது தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள், ஆனால் அவருடைய பிரசன்னத்தை விசுவாசிக்காததனால் அவரால் என்ன செய்ய முடியல, வெளிப்பட முடியவில்லை. சரியா? ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோன் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் மீதியானியருக்கு பயந்ததுனால ஆலை பக்கத்திலேயே, களத்து வரைக்கும் கொண்டு போகாம ஆலை பக்கத்திலே என்ன பண்ணிட்டு இருக்கான், கதிர் அடித்துக் கொண்டிருக்கான். கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். எதை? நெல்லா கோதுமையா? 11ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து 10ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கல்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக, நெல் இல்ல, கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஹல்லேலூயா. இவனுக்கு என்ன இருக்குது உள்ள, கிதியோனுக்கு என்ன இருக்குது உள்ள? பயம். ஒரு பயத்தோட, ஏன்னா ஆலையிலிருந்து எடுத்து எங்க கூட கொண்டு போகல, களத்து வரைக்கும் கொண்டு போகல. ஏன்னா அங்க கொண்டு போற இடத்துல மீதியானியர் வந்து நெஞ்சிடக்கூடாது, கொள்ளையடித்து கொண்டு போய் விடுவார்களோ என்ற பயத்தோடு கூட கிதியோன் அங்க இருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, பயந்தாங்கோலியை பார்த்து கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. ஆமா, பயம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரால கிரியை செய்ய முடியாது. அதனால அவனை என்னன்னு கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே. கிதியோனே, என் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இவன் மைண்ட்ல ஃபுல்லா என்ன இருக்குது? கர்த்தர் என் கூட இல்ல. இப்ப இவன் சொல்லுவான் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு கர்த்தருடைய தூதன் சொன்னதுக்கு அப்புறம் கிதியோன் ஒன்னு சொல்லுவான் பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்கணும்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அவருடைய பிரசன்னம் எங்கே? அவர் கூட இருக்கிறதை எங்களால உணர முடியவில்லையே. ஆனா கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்றாரு, கிதியோனே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் தெளிவா கேட்கான், கர்த்தர் கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நடப்பது? கர்த்தர் கூட இருந்தா வெள்ளம் வந்து எங்க சர்ச்சை ஏன் உடைக்கணும்? கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்கணும்? கர்த்தர் கூட இருந்தா ஏன் இப்படிப்பட்ட வியாதி வரணும்? கர்த்தர் கூட இருந்தா ஏன் இப்படிப்பட்ட நஷ்டம் எனக்கு நடக்கணும்? கர்த்தர் கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். ஆனா அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் கூட இருக்காரா இல்லையா? He is there. கர்த்தர் கூட தான் இருக்காரு. ஆனா கர்த்தர் கூட இருக்கிறத கிதியோனால நினைக்க முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. கிதியோனுக்கு அது ஏன்னா அது தேவ பிரசன்னத்தின் அளவு கம்மியா இருக்கு. எது தேவ பிரசன்னத்தை குறைத்தது? கிதியோனுக்குள்ள இருந்த பயம். மீதியானியர் நம்ம விட பலவான்கள், அவர்கள் வந்து நம்முடைய வெள்ளாமை எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போய் விடுவார்கள் என்கிற பயம் கிதியோனை தேவனை காண செய்ய முடியவில்லை. தேவ பிரசன்னத்தை உணர முடியல கிதியோனால. காரணம் அவன் இருதயத்தை நிரப்பி இருக்கிற பயம். நான் சொல்லட்டுமா, பயம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை மறைத்து விடும். பாசம் கண்ணை மறைக்கும்,
பயம் பிரசன்னத்தை மறைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடிக்கடி பிரசங்கம் கூப்பிடுவாங்க. நல்ல வார்த்தை சொன்னோம்னா ஆவியிலே நிரம்புவாங்க. தேவ பிரசன்னத்தை மறைக்கும். உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பாசம் கண்ணை மறைக்கும், பயம் பிரசன்னத்தை மறைத்து விடும். பிரசன்னத்தை ஒரு நாள் நம்ம குறைக்கும்படியான பயத்தை உடையவர்களாக இருக்க பழைய ஏற்பாட்டில் கிதியோன், ஸ்தோத்திரம், தேவன் கூட இருந்தோம். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அவன் திரும்ப அதே வார்த்தை திரும்ப, நீர் கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நடப்பது ஏன்? கர்த்தர் கூட இருந்தாவா இப்படிலாம் நடக்கும்? நான் சொல்றேன், தேவ பிரசன்னத்தை உங்களால் பார்க்க முடியாவிட்டால் அதெல்லாம் நடக்கும். அப்படித்தான் தெரியும். அல்லேலூயா. பயம் உங்க விசுவாசத்தை கெடுத்து போடும். பயம் தேவ பிரசன்னத்தை தடுத்து போடும். ஸ்தோத்திரம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எவ்வளவாய் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி இருக்கணும்னா, பயமில்லாது இருக்கும்போது தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருப்போம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு பயத்தை நம்ம புறம்பே தள்ளுறோமோ அந்த அளவுக்கு தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருப்போம். ஒரு ஊழியக்காரரு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார். பரலோகத்தை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். ரொம்ப நாள் ஜோமனான ஒரு நாள் ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பி கூட்டு போச்சு. உடனே கூட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த தேவ தூதன் கேட்டால், என்ன விஷயமா நீங்கள் பரலோகத்துக்கு வரீங்க? இல்லை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அட நீங்கள் என்னைக்குனாலும் பரலோகத்தானே வரப்போறீங்க, பரலோகத்தை திரும்பி எதுக்கு பார்க்கணும்? இப்போ பார்த்துட்டு திரும்ப என்னைக்கணும் அங்கே தானே வரப்போறீங்க. நீங்கள் நரகத்தை பார்க்க ஆசைப்பட்டிருந்தா கூட நான் உங்களை நெஞ்சிருப்பேன், கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஏன்னா அங்கே போக மாட்டீங்க. இப்போ ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துருக்கலாமே நீங்கள். அதை விட்டு பரலோகத்துக்கு என்னைக்குனாலும் பரலோகத்தானே வர போறீங்க, அங்கே வந்து பார்க்க போறீங்க, அங்கே தானே இருக்க போறீங்க, அதையே இப்போ ஒரு அவசரப்பட்டு பார்க்கணும்னு கேட்டுவிட்டீங்களா? மாற்றி கேட்டுவிட்டீங்க. ஆமாம், என்ன அப்போ தேவ தூதனை நீ கொஞ்சம் நரகத்துக்கு கூட்டு போப்பா, அதை பார்த்துட்டு வந்துடுவோம். அப்புறம் சரி அப்படின்னு தேவ தூதன் ரூட்டை மாற்றி நரகத்துக்கு கூட்டு போகிறோம். நரகத்தில் போய் பார்த்தா அப்படியே பெரிய சவுத்தில் அப்படியே ஆயுதங்களாக மாட்டி வச்சிருக்கு. நிறைய ஆயுதங்களாக மாட்டி வச்சிருக்கு. ஒரு ஆயுதம் கோபம், இன்னொரு ஆயுதம் கடன், இன்னொரு ஆயுதம் நோய். இப்படி பல ஆயுதங்கள் வரிசையா இருக்கு. இப்போ தேவதூதன், என்னப்பா இது என்ன ஆயுதமா இருக்கு? ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சு ஒவ்வொருத்தனை அடிச்சா அவன் நோயில விழுந்துருவான், கடன்ல விழுந்துருவான். இப்படி ஒரு ஆயுதம் பேரே தெரியாத அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கு. ரொம்ப தேஞ்சி பேரே தெரியாத அளவுக்கு அழிஞ்சு. அது என்ன ஒரு ஆயுதம்? ரொம்ப யூஸ் பண்ணி அப்படியே அழிஞ்சு போயிருக்கு. அது என்னது? அதுவா? அதான் பயம் என்ற ஆயுதம். அதுதான் பயம் என்ற ஆயுதம். அது மட்டும் ஏன் இவ்வளவு தேஞ்சு போயிருக்கு? ஏன்னா அதைத்தான் பிசாசு டெய்லி யூஸ் பண்றான். கோபத்தையாவது மாசத்துக்கு ஒரு தடவை, கடன் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா பயம் டெய்லி யூஸ் பண்றதுனால அந்த பயம் என்ற ஆயுதம் ரொம்ப அதிகமா தேஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்பதான் அந்த ஊழியக்காரருக்கு வெளிப்பாடு வந்ததான், ஆகா அப்ப பயம் என்ற ஆயுதத்தை பிசாசு டெய்லி யூஸ் பண்றானா? ஏன் இதை போய் யூஸ் பண்றான்? ஏன்னா இதை யூஸ் பண்ணா, இந்த பயம் என்ற ஆயுதத்தை வச்சு ஒரு விசுவாசி அடிச்சா, கர்த்தரே கூட நின்னாலும் அவன் கண்ணுக்கு கர்த்தர் தெரிய மாட்டாரு. தேவனே வந்து பக்கத்துல நின்னாலும், தேவனே என்ன கைவிட்டீரேன்னு சொல்லி யார் சொன்ன மாதிரி சொல்லுவான்? கிதியோன மாதிரி சொல்லுவான். தத்ரூபமா கை காலோட கர்த்தர் வந்து நின்னாலும் அவன் கண்ணுக்கு கர்த்தர் தெரிய மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அது எப்படி தெரிய மாட்டாரு? நல்ல ஆள் மாதிரி தலை கை காலோட வந்து நின்னா தெரிய மாட்டாரா? தெரிய மாட்டாரு. என்ன அப்படி சொல்லி? ஆமா, நீ பைபிள் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். நீ வேணா எடுத்து வாசித்து பாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பாரு. அங்க தத்ரூபமா இயேசு கை காலோட நின்னா கூட பயந்தாங்கோழிகளுக்கு முன்னாடி இயேசு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் சொன்னானாம். அதை வாசிங்க பாப்போம். மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி, அதுக்கு முன்னாடி வாசிங்கன்னா தெரியும். 36
அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இயேசு ஊழியத்தை முடிச்ச உடனே இயேசுவை கூட்டிட்டு சீசர்கள் படகுல போறாங்க. வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். இயேசு கப்பலுக்கு பின்னாடி தலையணை வச்சு தூங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை எழுப்பி இயேசுவை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். ஹல்லேலூயா. ஆமா, இப்போ இயேசு கூட இருக்காரா இல்லையா? கூட இருக்கார். இயேசு கூட இருக்கும்போது சீசர்கள் பயப்படலாமா? நியாயம் எப்படி நினைக்க கூடாது. ஏன்னா இயேசுவே கூட இருக்காரு, அப்புறம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் யாருக்கு பயம் வருது? சீசர்களுக்கு பயம் வருது. சீசர்களால இயேசுவை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இயேசு கூட இருக்காரு, அதே படகுல தான் இருக்காரு. ஆனாலும் ஐயோ உயிர் போகுதேன்னு சொல்லி நினைச்சாங்க, கத்தி கதறி கூப்பாடு போடுதாங்க. அப்பதான் தேவதூதன் கற்றுக் கொடுத்தானா, இங்க பாரு, பயம் வந்துட்டுனா இயேசு கண்ணுக்கு தெரிய மாட்டார். தேவ பிரசன்னத்தை உங்களால உணரவே முடியாது. கர்த்தர் கூட இருக்கிற உணர்வே இருக்காது. எப்போ பயம் வந்துட்டுனா, அது பழைய ஏற்பாடு கிதியோனா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு சீசர்களா இருந்தாலும் சரி, பயம் வந்து விட்டால் தேவ பிரசன்னம் இருக்காது. அதனாலதான் பிசாசு எதை கொண்டு அடிக்கிறான்? நம்ம நீங்க சொல்லணும், ஏய் பிசாசே செருப்பை கொண்டு அடிச்சுக்கோ, அப்படியா? நீங்க தைரியமான விசுவாசிகள், செருப்பை கொண்டு அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லணும் திரும்ப. ஆமா, நல்ல ஐபிஐ விசுவாசி பிசாசை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஐபிஐ விசுவாசியை கண்டா பிசாசுக்கு என்ன வரணும்? இவன் பேசிட்டே இருக்கும்போது அடிப்பான்பா, எப்ப கை நீட்டுவானே தெரியாதுப்பா. நல்ல பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு கட்டுறேன் சுட்டரிக்கிறேன் பாப்பா. ஆமா, அதனால இவள்கிட்ட நம்ம நினைச்ச கூடாது, வம்பு தும்பு வச்சிக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம். பிசாசுக்கு உங்களை கண்டா நினைச்சணும், பயம் வரணும். ஸ்தோத்திரம். ஊர் உலகத்துல எல்லாரையும் பிசாசு பயமுறுத்தலாம், ஆனா பிசாச பயமுறுத்துற ஒரு கூட்டம்னா அது ஐபிஐ கூட்டமா தான் இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்றவங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமா, இப்ப நான் சொன்னல, கர்த்தர் உங்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. ஆதாம் அந்த அதிகாரத்தை ஏதேன் தோட்டத்துல இழந்தான். பிந்தின ஆதாமாக இயேசு வந்து ஸ்தோத்திரம் கல்வாரி சிலுவைக்கு போய் ஆதாம் இழந்த அத்தனை அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு? திரும்ப கையில் எடுத்துட்டாரு. திரும்ப கையில் எடுத்துட்டு மத்த 28 சொல்றாரு, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தரேன். இதோ வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் நான் உடையவனா இருக்கிறேன். நீங்க என்ன பத்தி இந்த ஊருக்குள்ள சொல்ல போங்க, ஆத்துமாதான் செய்ய போங்க, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன். அல்லேலூயா. யார்கிட்ட அதிகாரம் செயல்பட தெரியுமா? நீங்க அந்த மத்த 28 வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மத்த 28 வாங்க பார்ப்போம். அந்த அதிகாரம் யார்கிட்ட முதல்ல ரொம்ப பவரா செயல்படும் நாங்க போட்டிருக்கு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் அப்பொழுது இயேசு சீசர்களுக்கு பக்கத்துல வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் தானே புறப்பட்டு போகணும்? அப்படி அவர் சொல்லல. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தான ஆராதனை. நீங்க எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கீங்க? ஞானஸ்தானத்துக்கு வேற மேபுள் வேற ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 to 7 ஞானஸ்தான ஆராதனை, 7 to 9 ஈஸ்டர் ஆராதனை. லேட் பண்ணிடாதீங்க.
ஈஸ்டர் ஆராதனையில் பேசுகிற செய்தியாளர் வந்து விட்டார். ஆமாம், ஸ்தோத்திரம். முடிச்சுட்டு நான் பரமன் குறிச்சியா என்ன குறிச்சி, அதுக்கப்புறம் 2 சபையில் பேசணும். நான் போய் தென்காசி மாவட்டத்தில் 2 சபைகளில் பேசணும். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக புறப்படுவேன். ஸ்தோத்திரம். ஞானசானத்தை கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி காலைல 4 மணிக்கு இன்னொரு ஆராதனையில் பேசணும். அன்றைக்கி ஞானசான ஆராதனை வச்சுருக்கிறோம் காலையில் 6 to 7. ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்துக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்தணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் பிசாசை ஜெயிச்சு அதிகாரத்தை என் கையில் வச்சிருக்கிறேன், ஆதலால் நீங்க புறப்பட்டு போங்க. ஏன் புறப்பட்டு போங்க சொல்றாரு? அதிகாரத்துக்கும் புறப்பட்டு போறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? புறப்பட்டு போகிறவர்களுக்கெல்லாம் அவர் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பிரேயர் வாக் போய்கிட்டு இருக்காங்க தெரியுமா? திருவேநாதபுரத்தில் அவ்வளவு பேர் இப்போ களத்தில் இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டிட்டாங்க ஆம்பளைகள், சேலையை வரிஞ்சு கட்டிட்டார்கள் பெண்கள். இந்த வாரன்னு சொல்லி தெருவுக்குள்ள இறங்கியிருக்காங்க. ஆமா, கட்டி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு நீ 2ல 1 பார்க்காம வீட்டுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உசுப்பேத்திட்டேன். அவ ரத்தம் கொதிச்சு போறான். அங்க ஒருத்தன சர்ச்சிலே நாக்க துருத்துறோம். இல்ல இவ்வளவு வேகம் வேண்டாம்டா. அப்புறம் தான் யோசனை, கொஞ்சம் ஓவரா உசுப்பேத்திட்டோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். 12 தெரு, ஆம்பளைகள் 8 பேர், பொம்பளைகள் 8 பேர், இன்னும் கொஞ்சம் பெண்கள் 8 பேர் சர்ச்சில் இருந்து ஜெபம் பண்றாங்க. ஊரை 2 அப்படி, இந்த சைடில் ஒரு குரூப் பிரேயர் வாக், இந்த சைடில் ஒரு குரூப் பிரேயர் வாக். எல்லாம் விற்கிற கோயிலுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், எல்லா வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். 4 குரூப்பா பிரிஞ்சு போறாங்க. முதல்ல போற குரூப் துதித்து கொண்டே போவாங்க, துதிக்கும் குரூப். ஸ்தோத்திரம். 2வது ஒரு குரூப் தெளிக்கும் குரூப். இயேசுவின் ரத்தத்தை, கல்வாரி சிலுவையில் வடிகிற ரத்தத்தை பிடிச்சி இந்த வீட்டுக்குள்ள தெளிக்கிறேன், இந்த ரத்த கோயிலுக்குள்ள தெளிக்கிறேன், சாமி மேல ஊத்துறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டே 2வது குரூப், அதுல இருந்து ஒரு 10 அடி தள்ளி. 3வது ஒரு குரூப், அவங்க யுத்த சேனை, கட்டுகிறோம், எரிக்கிறோம், சாம்பலாக்குகிறோம், வெறி கொண்டு போறாங்க. 3வது ஒரு குரூப். ஸ்தோத்திரம். அது ஒரு 2, 3 பேர், 4 பேர். கடைசியில் ஒரு குரூப் ஜெப சேனை. ஆண்டவரே, கண்ணீரோடு பரிந்து மன்றாடி, ஆண்டவரே இந்த ஊர் மக்களை ரட்சிக்க மாட்டீரா, எங்களை ரட்சித்தீரே, உங்க பாவத்தை மன்னிக்க மாட்டீரா, எங்க பாவத்தை மன்னிச்சீரே, ரட்சிங்கப்பா, மன இறங்குங்கப்பா. ஸ்தோத்திரம். கடைசி குரூப் ஜெப சேனை. 4வது குரூப். 5வது ஒரு குரூப் சர்ச்சில் உட்காந்து அவங்களுக்காக தாங்கி ஜெபிக்கிற குரூப். சரியா? தாங்கும் சேனை. 5வது குரூப். முதல் குரூப் என்னது? துதி சேனை. துதி சேனை. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுத்தி நடக்கிற மாதிரி துதித்துக் கொண்டே நடப்பார்கள், பாடிக்கொண்டே நடப்பார்கள். தேவன் செய்த நன்மைகளில் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. வாழ்வின் வழியில் கால்கள் மேல் கடந்து வீழாமல், வாழ்வின் வழியில் கால்கள் மேல் கடந்து வீழாமல், தாங்கி நடத்தல் கையிலே கண்கள் இருக்கிறதே, தாங்கி நடத்தல் கையிலே கண்கள் இருக்கிறதே. ஜெபிக்கும் போதும் கண்ணீர் வரும், பரிந்து பேசி ஜெபிக்கும் போதும். அப்ப அந்த குழுவில் முதல் சேனையும் கண்ணீரோடு கர்த்தரை துதிச்சுக்கிட்டு போகும். கடைசி சேனையும் பரிந்து மன்றாடி ஜெபித்து கண்ணீரோட போகும். நடுவுல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறதுக்கு ஒரு சேனை, யுத்தம் செய்வதற்கு ஒரு சேனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஊருக்குள்ள இறங்கினா இப்படி கூட கொண்டாட முடியுமா? அதை செய்யல. நம்ம நடக்கிறத விட்டோம், அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆமாவா இல்லையா? நம்ம நடக்கல. கர்த்தர் சொன்னாரு, தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, நான் அதை உனக்கு தருவேன். நான் அதை உனக்கு தருவேன் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேசத்தை சுதந்திரிப்பது என்பது ஏக்கர் கணக்கில் இடங்களை வாங்கி முடிப்பது.
ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல தேசத்தை சுதந்தரிப்பது என்பது ஆத்துமாக்களை கொள்ளையடிப்பது. ஹல்லேலூயா. ஆமா, அதுக்காக சொத்து சுதந்திரம் வேண்டாம் சொல்லல, அதையும் வாங்கிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம், ஆத்துமாக்களை கொள்ளைக்க அடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேசத்தை சுதந்தரிப்பேன்னு சொன்னீரே, எனக்கு தேசங்களை தாங்க, பட்டணங்களை தாங்க, கிராமங்களை தாங்க, தெரு தெருவா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஐபிஎஸ் சபைக்கு ஓடி வருவார்களாக. இந்த வாஞ்ச வேகம் உள்ள இருக்குமானால், களத்துல இறங்குவீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆத்துமா தான் டார்கெட் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா நமக்கு கர்த்தர் நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்ன செய்யன்னு தெரியலையே பாஸ்டர், நான் சொல்றேன். துதி சேனை, தெளிக்கும் சேனை, யுத்த சேனை, ஜப சேனை, தாங்கும் சேனை. நடக்க முடியல, கால் நொண்டி, தாங்கும் சேனையா சபையில உட்கார்ந்து என்ன பண்ணு, நொண்டி கூட ஆத்துமாதாயம் பண்ணணும். உட்கார்ந்து இப்படி கூட்டா சேர்ந்து கார்ப்பரேட்டா ஒரு பட்டணத்துக்குள்ள இறங்கினா, கார்ப்பரேட்டா ஒரு கிராமத்துக்குள்ள இறங்கினா, கார்ப்பரேட்டா ஒரு தெருவுக்குள்ள இறங்கினா என்னத்துக்காகும்? அங்கு கிரியை செய்கிற அசுத்த வல்லமைகள் அழிக்கப்படும், பிசாசின் கிரியைகள் கட்டப்படும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், ஆத்துமாக்கள் கொள்ளை கொள்ளையாய் அள்ளலாம். அல்லேலூயா. பாவியாம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது, பாவியாம் என்னை மீட்டிட இயேசு கல்வாரியில் தனது, ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே, ஜீவன் தந்ததை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே, அடிகள் அடிக்கப்பட்டது என் பெயர் காயன்றோ, அடிகள் அடிக்கப்பட்டது என் பெயர் காயன்றோ, சிலுவை நன்மை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே, சிலுவை நன்மை நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே, முடிசூடி தொங்கப்பட்டது என் பெயர் காயன்றோ, முடிசூடி தொங்கப்பட்டது என் பெயர் காயன்றோ, ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே, ஒவ்வொரு நாளும் நினைக்கையிலே என் கண்கள் நிறைகின்றதே, தேவன் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளெல்லாம் நன்றி சொல்லிடவே, நாவும் போதாது நாளும் போதாது ஆயுளும் போதாது, நாவும் போதாது நாளும் போதாது ஆயுளும் போதாது. ஹல்லேலூயா. ஆமா, பயப்படுறதுக்கு பதிலா ஒரு மனுஷன் துதிச்சுக்கிட்டே இருந்தாம்னா தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். manifestation of God's presence, manifestation of God's presence. அப்படியே ஆண்டவர் சொன்னார், நான் எழுதி வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இருக்கிற தேவ பிரசன்னம் வெளியே தெரிய ஆரம்பிப்பது, மேனிஃபெஸ்ட் ஆவது. ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு நாள் திருவேனாவூர் சபையில 4 பேர் சேர்ந்து கொட்டடிச்சு பயங்கரமா ஆவியில நிரம்பி கொட்டடிச்சு அடியே ஆவியில நிரம்பி நிரம்பி பாட திடீர்னு ஒருத்தனுக்குள்ள இருந்து அசுத்தாவி பொத்துக்கிட்டு வெளியே வந்து அவன் கண்டமணிக்கு பேச ஆரம்பிச்சான். துதிச்சு பாட 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 தேவ பிரசன்னத்தின் அளவு அதிகமாகும் போது உள்ள பிசாசால இருக்க முடியாம வெடித்து கொண்டு வெளியே ஓன்னு கத்திட்டு செய்து வருது. அல்லேலூயா. அந்த 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 எல்லையை நம்ம தாண்டணும். அந்த தேவ பிரசன்னத்தின் அளவை நம்ம பெருகும்போது அசுத்தாவிகள் அல்லது என்ன செய்யும்? எனத்துல பாஸ்டமா தான் சொன்னாங்க, உண்மைதானே அது? ஆமா, கீபோர்டு கூட இல்லை, வெறும் கொட்டு. 4 பேர் கொட்டு அடிச்சு நல்ல பாட 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 தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது அசுத்தாவியால இருக்க முடியாதபடிக்கு அலறி வெளியேறும் போது என்ன காரணம்னு பார்த்தா அங்க தேவ பிரசன்னத்தின் அளவு அதிகரிக்கும் போது. ஹல்லேலூயா. உண்மையா உருகி ஆண்டவரை ஆராதிக்கும்படி பாடும்போது அங்க தேவ பிரசன்னம் இறங்கி வரும். பிசாசால இருக்க முடியாதபடிக்கு அலறி வெளியேறும். ஹல்லேலூயா. அப்ப இயேசு இருந்தும் பயம் இருந்தா தேவ பிரசன்னம் வெளியே தெரியாது. தேவ பிரசன்னம் மறைக்கப்பட்டிருக்கும், கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும்.
இன்னைக்கு இந்த பயத்தை புறம்பே தள்ளுவோம். ஸ்தோத்திரம். பாடி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். தாவீது ஏன் சிங்கம், கரடி, கோலியாத்து அடிச்சு முழக்கிறாரு தெரியுமா? பாட பாட பயம், துதிக்க துதிக்க பயம். ஆமா, ஸ்தோத்திரம். ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு வச்சுக்கோங்க. அப்படி பாட்டு பாடுங்க. பயம் அப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மறைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸோ உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? த ஒன்லி ஒன் திங், இன்னையோட பயத்தை மூட்டை கட்டி ஆமாம், இனிமேல் நமக்கு பயம் வேண்டாம். ஸ்தோத்திரம். என்ன பயம் அங்கேயே உங்களுக்கு? பிள்ளைகளை கரையாற்றணுமே, இந்த வீடை கட்டணுமே, இந்த கடனை அடைக்கணுமே, நகை நட்டு வாங்கணுமே, இதுதானே பயப்பட போறீங்க. வேற என்ன? நீங்கள் ஆண்டவரே நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழணுமா ஆண்டவரே, இதுக்காக நீங்கள் பயப்பட போறீங்க? எனக்கு தெரியாதா? மொத்த பார்த்தா தெரியாதா? எதுக்கு பயம்? இங்கே கடனை அடைக்கணுமே, வட்டி ஏறிக்கிட்டு இருக்கேன், அந்த நகையை திருப்பணுமே, இதுக்கு தான் பயம். சை, மிஞ்சி மிஞ்சி போனால் கடைசியாக செத்து போயிடுமே, அப்படி பயப்படுவீங்க. அவ்வளோதானே? பிசாசு எப்படி அங்கே இருக்க ஒரு பயத்தை வச்சு பிசாசு நிறைய பேருடைய லைஃபையே சொல்லி முடிச்சிடறான். ஆனால் நம்மளை அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களும் பண்ணிடுவோம். ஏய் அப்படின்னு லேசாக பயமுறுத்திட்டோம்னா பயம் பயம் என்ன ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்போ முழிக்கிய. பயம் ஓவராக ஆமாம், இதுலேயே நிறைய பேருடைய லைஃப்பை சொல்லி முடிச்சிடுவான். அவர் செய்ய வேண்டிய எவ்வளோ வேலை இருக்கும். ஆமாம், சபைக்கு வரணும், ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், கடைசி வரைக்கும் புருஷனையே மேய்ச்சி காலத்தை முடிச்சிடுவான். பயம். கடைசியாக ஒரு வசனம் மட்டும் நான் வாசித்து நான் முடிச்சிடுறேன். ஆமாம், என்னம்மா டேரியில் முடி வச்சிட்டியா? ஒரே வசனம் என்னம்மா? நரகத்துக்கு போகிறவங்களுடைய லிஸ்ட்டை ஒரு தேவதூதன் வாசிக்கான். யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை தேவதூதன் வாசிக்கிறான். அந்த லிஸ்ட்டு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த லிஸ்ட்டை எடுங்க பார்ப்போம். 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் லிஸ்ட்ல மொத்தம் ஆள் யார் தான் வரா? ஆமா, பயப்படுகிறவர்களும். நம்பர் 2 அவிசுவாசிகளும். ரெண்டாவது தான் யார் வரா? சாமி கொண்டாடி, மந்திரவாதி, இவங்க எல்லாரும் எப்போ தான் வராங்க? ரெண்டாவது தான் வராங்க. முதல் லிஸ்ட்ல யார் வரா? விசுவாசிக்கிறவன் தான். ஆனால் என்ன செய்கிறவன்? ஆமாம், அவனை எங்கே வச்சுட்டாரு ஆண்டவர்? லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டார். முதல்ல உனக்கு தாண்டி நரகம். வா வா, என்ன தேவையில்லாத ஒரு பயம் உனக்கு? நான் உனக்காக ஜீவனை கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன், உனக்காக ரத்தத்தை சிந்தியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், உன் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், ஜீவனை கொடுத்துருக்கேன், ரத்தத்தை சிந்தியிருக்கேன், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கேன், உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கேன், பராக்கிரமசாலி என்னை கூப்பிட்டுருக்கேன், எல்லாத்த விட பிரவீன்குமாரை உனக்கு பாஸ்டரா தந்திருக்கிறேன். அதுக்கு மேலேயும் நீ பயந்து செத்தன்னா வா, உனக்கு தான் முதல்ல நரகம். உங்களுக்கு உண்மை தெரியுமா? தைரியமா யுத்தத்துக்கு போய் மரித்தவனை விட பயந்து செத்தவன் தான் அதிகம். நான் சொல்றேன், பயந்து சாகிறத விட யுத்தத்துக்கு போய் மரிப்பது மேலானது. ரெண்டு பேர் தான் ஆமைன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்ற வேண்டியது. நான் சொல்றேன், பயந்து சாகிறத விட யுத்தத்துக்கு போய் என்ன பண்ணுங்க? நான் சொல்றேன், யுத்தத்துக்கு போயிட்டேன்னா சாக மாட்டேன். ஏன்னா யுத்தத்தில் கர்த்தர் உன் கூட இருப்பார், உன் யுத்தத்தை அவர் நடத்துவார், உன் பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம யுத்தம் செய்து சாகிறவர்கள் அல்ல, சாதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. எனக்கும் கொரோனா வந்தது தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் கொரோனா வந்தது. நானாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி வெளியாட்டையும் சொல்லலை, நானாக கண்டுபிடி. ஆமாம், தன்னால்
ஒரு 6-7 ஹவர்ஸ் கழித்து லேசாக பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. எலும்பி அப்படியே தொட்டு பார்த்தா வேத்து போய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ கொரோனா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீன் குழம்பு இல்லை சார், கர்த்தருக்குள்ள தைரியம். ஆண்டவரே நீரே பொறுப்புன்னு போறவங்கள போய் நெஞ்சு தான். ஆமாம், ஸ்தோத்திரம். மற்றபடி எம்மா வாசனை வர்ற மாதிரி தெரியலையே, ஒரு லேசாக ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லி போயிருந்தனோ, அந்தாக்கில் கிடத்தி மூக்கில் எவ்வளோ நீங்கள குச்சியில் பஞ்சை வச்சு சொருவி அதோட நம்மளை இணைஞ்சிருப்பாங்க, சொல்லியை முடிச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். பார்த்தேன், இது லைக் படாது நமக்கு. ஆனால் கர்த்தருடைய கிருபையில் நான் என்ன செய்யலை, ஆஸ்பத்திரி போகலை, ஊசியும் போடலை. இப்போ ஊசியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க, ஊசி போட்டவனுக்குலாம் திடீர்னு நெஞ்சு வலி வருதான். ஆமாம், நல்ல கவனிங்க. பயந்தவனுக்கு நித்தம் சாவு. பிசாசுக்கு, வியாதிக்கு, பலவீனத்துக்கு, சுகவீனத்துக்கு, நாய்க்கு, பேய்க்கு பயந்தோம் நல்லதான் போச்சுன்னு பிசாசு என்ன செய்வான்? ஆமாம், டெய்லி பயத்தை கொண்டு அடிப்பான். நான் சொன்னால ஒரு ஆயுதம், டெய்லி அடிப்பான். ஆனால் என்னைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் கூட நீங்கள் திடப்படுறீங்களோ, கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் இருக்கும்போது எனக்கு பயமில்லை என்று சொல்வீர்களானால், நான் சொல்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். எஸ், இந்த பயம் தேவ பிரசன்னத்தை மறைக்குது. அது பழைய ஏற்பாடு கிதியோனா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு சீசர்களாக இருந்தாலும் சரி, பயம் தேவ பிரசன்னத்தை மறைக்கும். உண்மைங்க. ஆனால் பாஸ்டர் நீங்கள் இவ்வளோ வாய் பேசுறீங்க, அவரவருக்கு வந்தாதான் பாஸ்டர் தெரியும். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த ஒரு சின்ன உதாரணம், பட் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இயேசுவை குறைச்சி சொல்கிறவன் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. இயேசுக்கு ஒரு நாள் பயம் வந்துச்சு. இவ்வளோ பயப்படாத, இயேசுக்கு பயம் வந்துச்சு. என்னென்னா, சிலுவையில் அடிக்கும்போது, சிலுவையில் தொங்கும்போது, இந்த 7 வார்த்தை பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லிடுவார், பிதாவே ஏன் என்னை. அவரால் பிதாவின் பிரசன்னத்தை உணர முடியாமல் போயிட்டு, பயம் வந்த உடனே பிதாவின் பிரசன்னத்தை இயேசுவால் நினைச்ச முடியல. இவ்வளவு நாள் நான் கூப்பிட்டா உடனே என்னன்னு கேட்பீங்க, பதில் சொல்வீங்க, உங்கள் பிரசன்னத்தை நான் உணர்வேனே, நீங்கள் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுவேனே. இப்போ என் ஃபீல் பண்ண முடியலையேன்னு கேட்டால் குச்சை நினைச்சிட்டாரு. இயேசுவே பயந்த உடனே பிரசன்னம் மறையுதுன்னா, நீங்களும் நானும் பயந்தா தேவ பிரசன்னம் மறையுமா மறையாதா? மறையும். இவ்வளவு இயேசுக்கு எல்லாம் தெரியும். மறிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், இந்த கொஞ்சத்தில் மறிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு சின்ன படபடப்பு, ஒரு கொதிப்பு, பதட்டம், பயம், வேர்வை. ஒருத்தனுக்கு வேர்வை வரணும் என்ன அர்த்தம்? போலீஸ்காரங்க டெஸ்ட் பண்ணும்போது அப்படியே 4 பேரை விட்டு இதில் எவன் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்கிறது அப்படியே பார்ப்பானாம். அப்படியே பார்க்கும்போதே ஒருத்தனுக்கு என்ன செய்யும், ஒருத்தனுக்கு வேர்த்து காலெல்லாம் பிசு பிசுன்னுங்கும். இங்கேவா அப்படி தனியாக கூப்பிட்டு போயிடுவாங்க. என்ன பிரதர், போலீஸ் பிரதர், கரெக்டா? இந்த போலீஸ்கார் உட்காந்துருக்கார், 4 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, 4 பேரில் ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒன்றுமே பேசணும், அப்படியே நிறுத்தி விட்டு அப்படியே முழிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன வரும், வேர்வை ஓவர் ஆகும். ஏன்னா பயம் வந்தா வேர்வை வரும். அதை வச்சு அவனை நினைச்சிருவாங்க. இப்போ எனக்கு வேர்வை வருதுன்னா பயத்தில் வரல, சூடு தாங்க முடியாமல் வருது. சரியா? பாஸ்ட் எவ்வளோ பயப்படுறாரு பாரு. ஆமாம், பயத்தில் இல்லை. சீஷர்கள் பயப்படலாம், கிதியோன் பயப்படலாம், ஸ்தோத்திரம். இயேசுவும் பயந்தார். ஏன்? நீங்களும் நானும் பயப்படாமல் இருப்பதற்காக கல்வாரி சிலுவையில் அவர் பயந்தார். இயேசு எதெல்லாம் அனுபவிச்சாரோ அதை நம்ம அனுபவிக்க வேண்டாம்ங்கிறதுக்காக தானே.
அவர் தான் பயந்தார். ஏன்? நம்ம பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் பயந்தாரு. அவரும் பயந்து நம்மளும் பயந்து, சில ஆட்கள் அவங்க பயந்துட்டாங்கன்னா குடும்பத்தையே பயமுறுத்திடுவாங்க. நம்மோட சேர்ந்தவங்களை தைரியப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், நல்ல வார்த்தை சொல்லி அவர்களை தைரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயம் நமக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். எதனால பயத்தை வெல்லலாம் தெரியுமா? தேவன் மேலே கொண்டிருக்கிற விசுவாசத்தினால்தான். தேவன் மேலே கொண்டிருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் பார்த்துக்குவாரியா, கர்த்தர் பொறுப்பெடுப்பாரியா. ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனை போராட்டம் வந்ததுலேருந்து ஒவ்வொரு செய்தி வரும்போது பயமுறுத்துற மாதிரியே தான் சொல்லுவாங்க. நமக்காக இயேசு இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டாம். ஐயோ இயேசு செத்துட்டாரே, எனக்கு இயேசு இல்லையேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான்? உங்களை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டியதான். ஐயோ என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையே, இருந்த இயேசுவும் செத்துட்டாரே, இன்னும் அவர் உயிரோட இல்லையே, என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டியதான்? நீங்கள் பயப்பட வேண்டியதான், அழ வேண்டியதான். இயேசு என்று ஒருத்தர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா பாடி கர்த்தரை துதிக்க துதிக்க ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். அது போதும் உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தை நீங்கள் வெளியரங்கமாய் பார்ப்பதற்கு. தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வழி சொன்னேன், தேவ பிரசன்னத்தை பெருக்குவதற்கு வழி சொன்னேன். இப்போ தேவ பிரசன்னம் லீக் ஆகாதபடிக்கு வெளிப்படுவதற்கு உங்களுக்கு வழி சொல்லியிருக்கேன். ஒன்று பயத்தை நிறுத்தணும், ரெண்டாவது பாட்டை துதிய ஸ்டார்ட் பண்ணணும். அல்லேலூயா. இந்த ராகாப் என்ன தைரியசாலி பாருங்க, என்ன தைரியசாலி. எரிகோ கோட்டையில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பேர் அவளை பயமுறுத்துறாங்க. ஆனால் இஸ்ரவேலின் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அவர் வந்து என்னை காப்பாற்றுவார் என்று அவள் வைத்த நம்பிக்கை, ஒருத்தியினுடைய நம்பிக்கை, ஒருத்தியினுடைய தைரியத்துக்கு ஆண்டவர் முழு இஸ்ரவேலையும் 7 நாள் நடக்க விட்டாரு. எதுக்கு அந்த கோட்டையை சுற்றி நடக்க விட்டாருங்க? ராகாப் என்ற ஒருத்தியை காப்பாற்றுறதுக்கு தான். உங்களுக்கு தெரியுமா? இப்போ எரிகோ கோட்டைன்னு ஒரு கோட்டை குறுக்க நிற்கிது. இஸ்ரவேல் நடந்து வரும்போது எரிகோ கோட்டைன்னு ஒரு கோட்டை குறுக்க நிற்கிது. காலையில் குறுக்க நின்று போகுது, சைடில் கூட நினைச்ச வேண்டியதானே, போயிட வேண்டியதானே. எதுக்கு கர்த்தரை சுத்த சொல்கிறாரு? எதுக்கு 7ஆம் நாளில் அதை உடைக்க சொல்கிறாரு? எதுக்கு கொள்ளை அடிக்க சொல்கிறாரு? கொள்ளை அடித்த உடனே, எரிகோவில் கொள்ளை அடித்த உடனே நினைச்சக்கூடாது, வைக்கக்கூடாது, சாபத்தீடானது, அதை வேண்டான்னு சொல்கிறாரு. அப்போ எரிகோ கோட்டையை ஒன்றுமே உனக்கு வேண்டாம்ல, அப்புறம் எதுக்கு அதை போய் உடைப்பானே, அதை போய் சண்டை போடுவானே? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு ராகாப் அந்த கோட்டைக்குள்ளே உட்கார்ந்து தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறாள். அல்லேலூயா. ஒருத்திக்காக ஒரு கோட்டையவே உடைப்பாரு, ஒருத்திக்காக ஒரு இஸ்ரவேலையே அலைய விடுவாரு, சுத்த விடுவாரு. ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளவு அன்பு யோசிச்சு பாருங்க. ராகாப் மேல என்னப்பா உனக்கு அப்படி அன்புன்னு எனக்கும் தோணுச்சு. அவ இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நம்புறதை விட அதிகமா அவரை நம்பிட்டான். நம்ம ஆண்டவர் என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் என்ன பண்ண மாட்டாரு. ஒருத்தன் தன்னை நம்பி வந்துட்டான்னா, ஒருத்தி தன்னை நம்பி நின்றுட்டான்னா, அவளுக்காக அவனுக்காக எதையும் செய்யும்படி அவர் இறங்கி விடுவார். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ராகா பாடு நாள்னு போட்டு தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே நாவும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. நாளும் போதாது, நாளும் போதாது, ஆயுளும் போதாது. எவ்வளவோ நன்றி சொல்றதுக்கு இருக்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு என்ன சொல்லிட்டு இருப்பான்? குறையா சொல்லிட்டு இருப்பான். ராகாப் என்னைக்காவது குறை சொல்லியிருப்பாளா? ராகாப் குறை சொல்வதுக்கு ஏதாவது இருக்குமா? அவ கேட்குற கேள்வி, எப்படிப்பா இந்த கர்த்தரை குறை சொல்றீங்க? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களா? அவ கானானிய ஸ்திரீ, கானான் தேசத்தில் உள்ள ஒரு கோட்டை, அங்கே இருக்கிற ஒரு பெண்ணு,
அவ சொல்றா, எப்படிப்பா இந்த கர்த்தரை குறை பேசுறீங்க? எப்பா அவர் எவ்வளவு நல்லவரப்பா, அவரை நம்பி எவ்வளவு எத்தனை மலை ஏறலாமே, அவரை நம்பி பர்வதங்களை உருக்கலாமே, அவரை நம்பி மலைகளை மெழுகு போல உருக செய்யலாமே. அவருடைய பிரசன்னம் வந்து விட்டா எப்படிப்பா அவரை எப்படி பேசுறீங்க? அவர் தனி தர மாட்டார் எப்படி சொல்றீங்க? அவர் வனாந்தரத்தில் வந்து உங்களை கொண்டு போட்டுருவார் எப்படி சொல்றீங்க? அவர் கோட்டையை உடைச்சி என்ன காப்பாற்றுகிற தெய்வம் அல்லவா, உங்களை அந்த வனாந்தரத்தில் விட்டுருவாரா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இந்த பயில இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களையும் எங்க பிள்ளைகளையும் வனாந்தரத்தில் கொல்லுவதற்காகவா கொண்டு வந்தீர்? பயம் பேச வைக்குது. பிள்ளைகள் செத்துருவாங்களோ, எதிர்காலம் பாழாய் போயிருமோ, என்ன ஒரு மோசமான பயம். என்ன எதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினாங்க? கர்த்தர் பதில் சொல்றாரு, செத்துருவாங்கன்னு சொன்ன உங்க பிள்ளைகள் அந்த தேசத்துக்குள்ள போவாங்க. நீங்க எந்த என்ன அப்படிலாம் சொல்லுவார்ல யாத்திராமத்தில், ஆமாம், வனாந்திரத்தில் மரித்து போவார்கள்னு சொன்ன உங்க பிள்ளைகள் அதை என்ன பண்ணுவாங்க? சோந்தரிப்பாங்க. நீங்க ஒரு பயனும் அங்கே வர மாட்டீங்க, எல்லாம் வனாந்திரத்தில் காலிடாண்டாரு. இது தேவையா? ஆமாம், நான் சொன்ன பயமே வந்தாலும் பயத்தில் என்ன பண்ணாதீங்க, வாயை திறக்காதீங்க. பயத்தில் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அது பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். அதான் அவிசுவாச அறிக்கை. அந்த அறிக்கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்பான். ஆமாம், பயம் ஓவரா வருதா, வாயை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, திறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பயத்தில் பேசுகிற பேச்சு உங்கள் தலையில் மண்ணெளி போடுதுன்னு அர்த்தம். அவிசுவாசமான வார்த்தை பிசாச கிரியை செய்ய வைக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், பயம் வரும்போது வாயை, நான் யாருக்காக பேசுகிறோன்னு தெரில, கர்த்தர் உங்களோட பேசுவாராக. உங்கள் வாழ்க்கையில் பயம் வரும்போது வாயை திறக்காதீங்க. ஏன்னா பயம் வரும்போது அவிசுவாசமான வார்த்தை தான் வெளியே வரும், அது நமக்கு வேண்டாம். ஆமாம், விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுகிற மூடு இருக்கும்போது நல்லா பேசுங்க. அந்த வார்த்தைகள் பலன் செய்யும். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவிசுவாசமாக இருக்கிற நேரத்தில், பயமாக இருக்கிற நேரத்தில் வாயை திறந்து பேசாதீங்க. பயமாக இருக்கிற நேரத்தில் அது எப்படி நடக்குமோ தெரியல, இது எப்படி நடக்குமோ தெரியல, ஃபுல்லாக அவிசுவாசம். வீட்டுக்கு வரது லேட் ஆகுது, 7 மணிக்கு வர வேண்டிய 8 மணி ஆகுது. ஃபோன் எடுத்து, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர் வேலைக்கு வெளியே போயிட்டார். எம்ப போயிட்டாரேங்க, திரும்ப அடுத்த 10 நிமிஷம் திரும்ப இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரா? இப்போ ஒரு 108 போகுது. எம்மா இவர் எங்கே போய் விழுந்தாரா? அப்படி சொல்லுவான். நீங்கள் பயப்பட அப்படி சொல்லுவான். பைக்கில் எங்கேயா விழுந்து 108 இப்போ கொண்டு போயிட்டு இருக்கான். அண்ணா போகுது இல்லை அண்ணே, நம்பர் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டா யாரை கூப்பிடுவேன்? கூட யார் இருந்தாங்கன்னு தெரியலையே, மண்டையில் அடியோ காலில் அடியோ கையில் அடியோ தெரியலையே. போய் 5 நிமிஷம் கழிச்சு திரும்பியும் கூப்பிட்டு வந்தேன், சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஐயோ, செல்லு அங்கனே போட்டாங்க போல இருக்க, யாரும் எடுக்கல போல இருக்க. முன்ன ரைட்டு நேரத்துக்கு ஆகிரோண்டு கொண்டு போயிருப்பாங்க, ஐசியூவில் வச்சிருப்பாங்க. ஆப்ரேஷன் நடக்குமோ? நமக்கு ஒன்று ஆளு துஷ்டி சொல்லி வரலையே அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே டொக் டொக் டொக்னு கதவு திறந்து, வந்துட்டாங்க ஆளு, துஷ்டி சொல்லி ஆளு வந்துட்டாங்க. ஐயோ என்னங்க, கதவு போய் திறந்தா வீட்டுக்காரே நிற்காரு. ஏன்டி மரண பார்வை பார்க்குறேன்? ஏங்க 108 ஐசியூ ஆம்புலன்ஸ், நீங்கள் உயிருக்கு போகிறோம். என்னடி சொல்கிற? நீங்கள் இன்னும் சாவலையா? குடுத்து 4 மொக்குனதுக்கு அப்புறம் தான் பயம் தெளியும். பிசாசு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பயத்தை என்ன செய்வான்? நீங்கள் வேணால் ஒரு பிரச்சனைக்கு பயந்து பாருங்கள், அந்த பயத்தை அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு அப்படியே கொண்டு போகிறத நீங்கள் நல்லா உணர்வீங்க. நாங்கள் அனுபவிச்சதுனால சொல்கிறோம். இன்றைக்கி நான் தைரியமாக இருங்கன்னு சொன்னேன்னா எவ்வளோ பிசாசுகளை பயங்காட்டியிருப்பான் தெரியுமா? வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எவ்வளவோ பிசாசு பயங்காட்டினான். ஒரு நாள் நான் முடிவெடுத்தேன், செத்தாலும் இயேசு ஊழி செஞ்சுட்டு சாவனே தவிர நான் போய் உழைச்சி 4 காசு சம்பாதிச்சு பிழைக்கிறது எனக்கு வா. ஒரு முடிவு பண்ணேன்.
பிசாசு சொல்கிறான், நீ உழைக்காட்டா உங்களுக்கு துட்டு எப்படி வரும்? நாளைக்கு வேலைக்கு போகாட்டா உனக்கு எப்படி சம்பாத்தியம் வரும்? நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு எப்படி காப்பாற்றுவேன்? நாளைக்கு என்ன ஆகும், ஏதாகும், உன் நிலைமை என்ன? அப்படியே பிசாசு அப்படியே பேசுகிறான் எதிர்காலத்தை குறித்து. ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன், இந்த ஊழியத்துக்கு போய் நடுத்தெருவில் நின்னாலும் இந்த ஊழியத்தை தான் செய்ய போறேன். அல்லேலூயா. யோபு அடிச்சாரு பாருங்க, ஏய் அவர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவர் மேல தான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு. ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை டிக்ளேர் பண்றாரு? அதுக்கு முன்னாடி பிசாசுன்னு சொல்லியிருப்பான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா சோழியும் முடிச்சிட்டேன், கடைசியில் இப்போ ஒன் சாப்டரை க்ளோஸ் பண்ண போறேன், இப்போ கொஞ்ச நேரத்தில் நீ என்ன செய்ய போற, சாக போற அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் யோபு பதில் சொல்றாரு, இங்க வா இங்க வா, அவர் என்னை கொன்றே போட்டாலும். அப்படின்னா பிசாசு என்ன சொல்லியிருக்கான், உன் கர்த்தரே உன்னை என்ன செய்ய போறாரு, கொல்ல போறாரு. உன் பிள்ளைகளெல்லாம் கொன்னது யாரு? உன் கர்த்தர் தான். உன் சொத்த போற அழிச்சது யாரு? உன் கர்த்தர் தான். இப்பவும் உன்னை கொல்ல போறது யாரு? உன் கர்த்தர் தான் அப்படின்னு பிசாசு பேசுறான். அது யோபு பதில் சொல்றாரு, இங்க வா, அந்த கர்த்தர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு அடிச்சான் பாருங்க. அல்லேலூயா. அதுக்கு மேல பிசாசால ஒண்ணுமே பண்ண முடியல. இவன் தெளிஞ்சிட்டான், இவன் பயம் தெளிஞ்சிட்டு இனிமே நம்ம பருப்பு இவன்ட்ட வேகாது, இடத்த காலி பண்ணிட்டான். பயப்படுற வரைக்கும் பிசாசு உங்கள்கிட்ட படுக்க போட்டு உட்கார்ந்துருப்பான். பயம் தெளிஞ்சிட்டுனா ஸ்தோத்திரம், இவன்ட்ட நம்ம பருப்பு வேகாது. பிசாசுடைய பெரிய ஆயுதம் பயம். ஸ்தோத்திரம். ஒன்றும் இருக்காது, அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசுவின் ரத்தம் இருக்கும்போது, இயேசுவின் நாமம் இருக்கும்போது, ஸ்தோத்திரம், நீங்க இயேசுவின் பிள்ளையா இருக்கும்போது, ஸ்தோத்திரம், ஆமா, ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பாவத்தை காட்டி பயமுறுத்துறானா, ஸ்தோத்திரம், அவர் தகப்பனா இருப்பார். எந்த ஒரு தகப்பனோ எந்த ஒரு தாயோ தன் பிள்ளை பாவின்னு சொல்லி விரட்டிடுவாங்களா? நான் கேட்க, ஒரு தகப்பன் ஒரு தாய் இவன் பாவம் செஞ்சுட்டான், இனிமே மூஞ்சில முடிக்காத போ செய்வாங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளை பாவி என்று துரத்தாத போது, ஆமா, நல்லவராய் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களை பாவின்னு துரத்துவாரா? பிசாசுடைய பெரிய தந்திரம், நீ பாவி அதனால இயேசு உன்னை நேசிக்கல. தெரியுமா உங்களுக்கு? இதான் சொல்ற பெரிய போய், நீ பாவி அதனால இயேசு உன்னை நினைச்சல, நேசிக்கல. நீ பாவி பாவின்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல மாட்டான், உன் வீட்டுக்காரனே சொல்லுவான், உன் வீட்டுக்காரியே சொல்லுவா, நீ கொடும்பாவி, நீ பாவி பாவி, நீ சொல்ல பாடி, நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். இயேசு என் கூட தான் இருக்காரு, உன் கூட இருக்காரான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த மன நிலைமையை நம்ம காத்துக்கொள்வோமானால் பயம் நம்மளை அணுக முடியாது. முழு உலகத்தின் பாவத்தையும் சுமப்பதற்கு, முழு உலகத்தின் பாவத்தையும் அழிப்பதற்கு இயேசுவின் ஒரு சொட்டு ரத்தம் போதுமானதாக இருக்குமானால் உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் கழுவுவதற்கு எம்மாத்திரம்? அவர் ரத்தம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இல்லை, அவருடைய நாமம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இல்லை. அல்லேலூயா. துதித்து பாட பாட தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கும். தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே, தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிடவே.
செய்கிறோம் ஆவியானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்க வாழ்க்கையில கெடுத்து போடுகிற எந்த பயத்தையும் ஆராதனையில நாங்கள் புறம்பே தள்ளுகிறோம். பயமே, திகிலே, குழப்பமே இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளை விட்டு வெளியேறி போய் என கட்டளையிடுகிறோம். தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக, தேவ பிரசன்னம் வெளிப்படுவதாக. கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொன்னீர். ஒரு பயந்த மனுஷனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொன்னீர். ஆண்டவரே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னீர். பயப்படாதே என்று சொன்னீர். வேத புத்தகத்தில் 365 முறை பயப்படாதே, 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 பயப்படாதே என்று எழுதி வைத்திருக்கிறீரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிற நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிலே பலன் கொள்ள சிங்கத்தை போல, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான் என்ற வார்த்தையின்படி நாங்களும் சிங்கத்தை போல, யூத ராஜ சிங்கத்தின் குட்டிகளாய் தைரியமாய் இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஜனத்தை ஆசீர்வதியும் வருகை காயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க ஏரியாவை சுத்தி பிரேயர் வாக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஜெபிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இயேசப்பா ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்கிறார்கள் சுவாமி. தேவன் அவர்களுக்கு முன்பாக சென்று இயேசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் அப்பா தகப்பனே வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பலிக்க செய்யும்படியுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியானவர் நீர் இறங்கி கிரியை செய்யுங்க சுவாமி. இயேசப்பா ஸ்தோத்திரம். எங்கெங்க எந்தெந்த அப்பா தகப்பனே ராஜா ஏரியாக்கெல்லாம் சென்று ஜெபிக்கிறார்களோ அந்த ஏரியா முழுவதிலும் தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் சுவாமி. அப்பா தகப்பனே ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அப்பா அந்த ஏரியாக்கள் எல்லாம் ஆட்சி செய்கிற அப்பா பொல்லாத அசுத்தாவின் கிரியைகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ கரம் அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. அப்பா தகப்பனே ராஜா, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் செல்கிற ஒவ்வொருவரோடும் இயேசப்பா ஸ்தோத்திரம். எந்த ஆத்துமாக்களை குறித்து ஜெபிக்கிறார்களோ, எந்த வீடுகளை குறித்து ஜெபிக்கிறார்களோ, அப்பா எந்த அப்பா தெருக்களை குறித்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொன்று தொடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசப்பா ஒரு மாற்றத்தை என் தேவன் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியைகள் அப்பா தகப்பனே ராஜா அவர்களுக்கு முன்பாக சென்று இயேசப்பா செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தேவன் நீர் இறங்க முடியுமாய் ஜெபிக்கிறோம். பரலோகம் திறக்கப்பட்ட அந்த இடங்கள்ல எல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசப்பா ரட்சிப்புக்கு தடையாய் இருக்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமே சுவாமி. தேவ அபிஷேகம் அந்த இடம் முழுவதிலே நிரப்பப்படட்டும். அப்பா கடந்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் உம்முடைய அபிஷேக அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அந்த இடத்துல பாடல் பாடும் போதும் அப்பா தகப்பனை ஜெபிக்கும் பொழுதும் ஆவியானவரே, நாங்க ஒவ்வொரு அசுத்தாவிகளை கட்டும் போதும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. இயேசப்பா அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு அப்பா ஆத்மாவையும் தொட தேவன் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்களோடு கடந்து செல்லும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே பாதுகாப்பதற்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிஸ்டர் அந்த ஆலன் அம்மா வாங்க. நீங்க ஸ்தோத்திரம். அவர்கள் நிமித்தம் திரளான ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு சபைக்கு ஓடி வருவார்களாக. ஞானசானம் எடுத்து கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்பார்களா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு போய்க்கிறவங்களுக்காக உம்மை சமூகத்தில் வருகிறோமே கர்த்தாவே. தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே, பலவானை முந்தி நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கால் வைக்கிற இடங்களிலே தேவ மகிமை வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. உமது பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கும் போது ஆண்டவரே எல்லா கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விக்கிர கட்டுகளும் பாகால் கட்டுகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவர் கிருபை செய்வீராக அப்பா. ஆண்டவரே இயேசுவே துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கிற பிள்ளைகளோடு வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உமது பிரசன்னம் இறங்கட்டும் பிள்ளைகள் மீது கர்த்தாவே. ஆவியானவர் ஒவ்வொரு நடை எடுத்து வைக்கும் போதே கர்த்தாவே உமது மகிமை பிள்ளைகள் மீது இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு தெருக்களும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மக்களை எல்லாம் கொள்ளை பொருளை சபைக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்.
ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுங்க ஆண்டவரே. இயேசப்பா அம்மை ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கும் போது இயேசப்பா வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பாரம்பரிய பிசாசுகள் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேசத்தை நன்மையினால் சுதந்திரிங்க ஆண்டவரே. போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவ மகிமையினால் நிறையப்படுவார்களாக ஆண்டவரே. உமது பரிசுத்தாவின் கிரியை வெளிப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே கர்த்தாவே. உமது பிரசன்னம் பிள்ளைகளை தாங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா அந்த கால சூழ்நிலை பிள்ளைகளுக்கு தடையா இருந்தாலும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஐயசப்பா உடல் ஆரோக்கியத்தை கட்டளை இடுவீராக ஆண்டவரே. ஜெபிப்பதின் மூலம் ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. போயிருக்கிற ஒவ்வொருவர்களும் தேவ மகிமை வெளிப்படட்டும். தேவ ரத்தம் தெளிக்கப்படட்டுமே கர்த்தாவே. அவர்கள் வாயிலிருந்து துதி புறப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே பிசாசுகள் அழிக்கப்பட தேவன் கிருபை செய்வீராக ஆண்டவரே. கூண்டோடு ஆண்டவரே பிசாசுகள் அழிக்கப்பட தேவன் கிருபை செய்வீராக. தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே இந்த பட்டணத்தை சுதந்திரிக்கிற ஆண்டவரே அவர் கிருபையை தேவன் கட்டளை இடுவீராக கர்த்தாவே. ஆவியானவர் நடத்துங்க ஆண்டவரே. உமக்காக இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்தில் ஆண்டவரே ஆத்துமாக்களை வைத்திருக்கிறீங்களோ இந்த துதி போர் நடையின் மூலம் கர்த்தாவே ஆண்டவரே கொள்ளை பொருளை சபைக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. ஆவியானவரே இயேசப்பா உம்மை துதிக்கிறோமே கர்த்தாவே. தேசத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக கர்த்தாவே. தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனந்தி சிஸ்டர் முன்னாடி வாங்க. ஜான் ஆனந்தி முன்னாடி வாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே உங்க பிள்ளைகள் அப்போ ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே பிள்ளைகள் வெளியே போயிருக்காங்க கர்த்தாவே. ஒவ்வொரு ஆண்டவரே துதி சேனை ஆண்டவரே சோதரம். ஒவ்வொரு ஆண்டவரே யுத்த சேனை ஆண்டவரே சோதரிக்க அப்பா சோதரம் கொண்ட போயிருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை போகும்போது வரும்போது கர்த்தாவே நீங்கள் பாதுகாத்து கொடுங்கப்பா. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரே அப்பா துதித்து செல்லும்போது கர்த்தாவே ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்டவரே உங்களுடைய துதி சத்தம் கேட்கணும். அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு ஜனங்களை ஆண்டவரே இந்த இடத்துல வந்து ஆவியானவரே அப்பா சபைக்கு கூட்டி வந்து சேர்க்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலும் யுத்த சேனைக்கு செஞ்சுருக்கவங்க ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே சோதரம். நீங்கள் அவங்களோட கூட இருந்து ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா ஆண்டவரே. இந்த யுத்த சேனைக்கு செஞ்சுருக்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே சோதரம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு வீட்லேயும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தம் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த நாளில் கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தாவே நீங்கள் அப்பா எட்டு தேசத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு வீட்லையும் நீ பாதுகாத்தது போல கர்த்தாவே ஆண்டவரை ஒவ்வொரு வீட்லையும் ஆண்டவரை உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும்ப்பா ஆண்டவரை. எல்லாரும் பரிசுத்தமாகி ஆண்டவரே சபையில் வந்து சேர்க்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சபையை நிறைய ஆத்துமாக்களை கொண்டு ஆண்டவரே கொள்ளை பொருளாக தந்து நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வண்ணார்பட்ட ஏரியா முழுவதும் கர்த்தாவே ஜனங்களை நீங்கள் தொடுங்கப்பா ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ரட்சிப்பு என்னுடையதுன்னு இருக்கீங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கத்தான் முடியும். ஆனால் கர்த்தாவே போயிருக்க பிள்ளைகளை கர்த்தாவை பாதுகாத்து ஆண்டவரே நீ நல்லபடியாக ஆண்டவர் வந்து கொண்டு சேர்க்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாதப்பா ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் ரத்தக்குள்ளே மறைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்போ ரட்சிக்கப்பட்டு பிள்ளைகளை ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். நீரே கூட இருக்கணும் வழி நடத்தணும். பெரிய காரியங்களை செய்யுங்க பலப்படுத்துங்க. நான் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கு பதில் தந்து விட்டதுக்காக உமக்கு நன்றி. துதி கனம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya 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 ஹalleluya. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்வார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும்
கிருபையின் ஜெயக்கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு ஜெபத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசி தொடர்ந்து நம்மை ஜெபத்தில் உற்சாகப்படுத்துவதற்காக நம்ம மத்தியிலே ஸ்தோத்திரம் பிரதர் ஞானசேகரன் அவங்க வந்திருக்கிறாங்க. மீதியான நேரத்தில் அவர்கள் நம்மை நடத்துவார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் யுத்த நாள் இல்லையா? யுத்த நாள் தானே. இந்த நாளில் நம்ம சத்துருவனுடைய பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை விடுவிக்கிற ஒரு வேலையை நம்ம செய்கிறோம். சரியா? புரியுதா உங்களுக்கு? சத்துருவனுடைய பிடியில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய இனத்தார், நம்முடைய சொந்த ஜனம், இவர்களை விடுவிக்கும்படி நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். அதாவது 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் அதை பாருங்கள். 5:14-15. 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர்னா யாரு? அவர்னா யாரு? நாம பிதாவை நோக்கி கூப்பிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசு ரட்சகர். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி பாவத்தை மரணத்தை ஜெயித்திருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிதாவை நோக்கி குமாரனுடைய நாமத்தினால எதை கேட்டாலும், அந்த வசனம் எங்க இருக்கு? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 14:15. என் நாமத்தினால நீங்க ஒண்ணுமே கேட்கலையே, இப்ப கேளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது, அதாவது என்னத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, எங்களை விடுவித்த மாதிரி எங்கள் ஜனத்தை விடுவியும். எங்களுடைய மனசாட்சியை நீர் திறந்து விட்டது போல அவருடைய மனசாட்சியையும் திறந்து விடும். இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவர்களை கட்டி வைத்திருக்கிறான். நாங்கள் அவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இது முதல்ல நடந்தது. யாத்திராம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த செயலுக்கு பேரு யெகோவா நிசி. 17ஆம் அதிகாரத்தில் அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யுத்தத்திற்கு போகிறவங்க யுத்தத்துக்கு போனாங்க. ஆனால் மூவர் அந்த நாளிலே தேவ பர்வதத்தில் நின்று கரங்களை உயர்த்தி அவர்கள் ஜெபித்தார்கள். யாரு? மோசே, ஆரோன், ஊர் என்பவர்கள். பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில், யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவர்களும் மலை உச்சியிலே ஏறி மோசே தன் கரங்களில் மோசே மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். இப்ப பாருங்க, இந்த யுத்தம் நாள் முழுக்க நடந்தது. அமலேக்கை மோசே மலையின் அடிவாரத்தில் சந்தித்து யுத்தம் செய்தான். ஆனா மலை உச்சியில மோசேயும் ஆரோனும் ஊரும் என்ன செய்தாங்க? அந்த யுத்தத்தில் ஜெயம் பெறும்படி, வெற்றி கிடைக்கும்படி, ஜனங்கள் மீட்கப்படும்படி அவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம ஒரு சேனை புறப்பட்டு போயிருக்கு. அவங்க வெறுமனை என்ன செய்ய போகிறாங்க? நடந்து போயிட்டு வர போகிறாங்க. தேவ பிரசன்னத்தினால இவங்க யுத்தம் பண்ண போகலை. யுத்தம் கர்த்தருடையது. நாம் எப்படி இருக்கிறோம்? சும்மா இருக்கிறோம். நம்ம போயிட்டு அப்படியே ஒரு உலாத்திட்டு வரோம்.
அதில் எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குங்கிறத சத்துருக்கு தான் தெரியும். உங்களுக்கு எனக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும், சத்துருவுக்கு தெரியும். ஆனால் நம்ம விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறோம். போகிற பிள்ளைங்க ஜெபித்து கொண்டே போகிறாங்க, பிசாசை கட்டுறாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறாங்க. அந்த பகுதியில் ஒரு விடுதலை வரட்டும், அங்கே மீட்கப்படும்படி, சீக்கிரத்தில் தொடப்படும்படி, சில ஆத்துமாக்களை ஆண்டவர் விடுவிக்கும்படி ஜெபித்து கொண்டே போகிறாங்க. சரியா? அவர்களுக்கு பின்னணியத்தில் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். அப்போ நம்ம போகலை, நம்ம புறப்பட்டு போகலை, ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? அவர்கள் புறப்பட்டு போனவர்களை தாங்கும்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். நம்மால் முடிந்ததை நம்ம செய்யணுமா வேண்டாமா? நம்மால் முடிந்ததை செய்யணுமா வேண்டாமா? ஆகையினால நாம் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு கரங்களை உயர்த்துதல்னா என்னன்னு தெரியுமா? கரங்களை உயர்த்துவதுன்னா தெரியுமா? 2 கரங்களையும் உயர்த்துவது என்ன தெரியுமா? அது ஒரு யுத்தம். 2 கரங்களையும் உயர்த்துவது என்ன தெரியுமா? யுத்தம். மோசே ஜெபித்தானா? கரங்களை உயர்த்தி இருந்தானா? கரங்களை, நீங்க கரங்களை உயர்த்துறதுனா என்ன தெரியுமா? யுத்த காலத்தில் நான் நிராயுத பாணியாக நிற்கிறேன், என் ஜீவனை எனக்கு தாரும். தெய்வ சமூகத்தில் நம்ம கரங்களை உயர்த்தி நம்முடைய தேசத்தில் நம்முடைய ஜனங்களுக்கு, நம்முடைய சொந்த ஜனங்களுக்கு நாம் அழலைன்னா வேற அமெரிக்கர்கள் அழுவாங்க, இங்கிலாந்து நாட்டினராக அழுவாங்க. திருநெல்வேலிக்காரங்களுக்கு திருநெல்வேலிக்காரங்க தானே அழணும். நம்முடைய சொந்த வீட்டுக்காக நம்ம தானே அழணும். நம்ம செய்யறது என்ன தெரியுமா? ஆண்டவரே ரட்சியம், ஆண்டவரே விடுவியும், ஆண்டவரே அவர்களை ரட்சியம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவர் சன்னிதானத்தில் ஜெபிப்போமா? யாருக்கெல்லாம் நல்லா ஜெபிக்கணும்னு ஆசையா இருந்தான்னா எந்திரிச்சு நில்லுங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தே இருக்கிறது கூட குறுக்கு வலிக்கும். உங்களுக்கு விருப்பம்னா எந்திரிச்சு நில்லுங்க. நீங்க தேவ சமூகத்தில் நிற்பதே தேவன் அதை பார்க்கிறார். தெரியுமா உங்களுக்கு? தேவ சேனையில நிற்பதே ஒரு பெரிய பாக்கியம். நீங்க விரும்பினா கரங்களை உயர்த்தி பாரப்பட்டு ஜெபிக்கலாம். யாரும் உங்களை தூண்ட வேண்டாம். ஆவியில கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் ஜனம் அழிகிறதப்பா, என் சொந்தம் அழிகிறதப்பா, என் ஜனம் அழிகிறதப்பா, ஆண்டவரே என் ஜனத்தை ரட்சியும், ஆண்டவரே என் சொந்த வீட்டை ரட்சியும், ஆண்டவரே என்னுடைய இனத்தார் ஜனத்தாரை ரட்சியும், ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி கரங்களை உயர்த்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் செய்வதற்கு ஒன்றுமில்லை ராஜா, நாங்கள் செய்வதற்கு முயற்சி எடுக்க எங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஜெபிப்பதை தவிர எங்களுக்கு வேற நம்பிக்கை கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் யுத்தம் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலக அதிபதியே ஆண்டவரே நீர் விரட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் வல்லமையை கர்த்தாவே நீர் ஆண்டவரே கர்த்தாவே பலங்கொள்ளும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தாவே எங்கள் ஜனத்தை, எங்கள் வாலிபர்களை, எங்கள் இளைஞர்களை, எங்களுடைய பெற்றோரை, எங்களுடைய கர்த்தாவே எங்களுடைய ஆண்டவரே பிள்ளைகளை, ஆண்டவரே எங்களுடைய இனஜன பந்துக்களை ஆண்டவரே விடுவியும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிங்களே, ஆண்டவரே விடுவீங்க, என்னை விடுவித்தீரே, என் குடும்பத்தை ரட்சித்தீரே, எங்க குடும்பத்தின் மேல உம்முடைய கிருபை வந்தது. கரம் உயர்த்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு இது ஒண்ணுதான் தெரியும் ஆண்டவரே, வேற ஒன்று எனக்கு தெரியாது. என்ன நடக்கணும் எனக்கு ஒன்று தெரியாது ஆண்டவரே. ஆனா நான் நம்பிக்கையா ஜெபிக்கிறேன், நான் நம்பிக்கையா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள ஆவியானவர் ஆண்டவரே புறப்பட்டு போயிருக்கிறாங்க, சேனையோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே துதி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஜனங்கள் போயிருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. சத்துருவை முறியடிக்கிற பலனை கொடுப்பீராக, வல்லமையை ஊற்றுவீராக. உம்முடைய அடையாளமாய் அவர்கள் போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய சாட்சிகளாய் இந்த தேசத்திற்குள்ளே போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. தெருக்களுக்குள்ளே, வீதிகளுக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே ரோட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய தூதர் பட்டாளத்தை அனுப்புங்க ஆண்டவரே.
ஆண்டவரே எண்ணற்ற தூதர்கள் புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே, வான சேனை வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆலயம் நிரம்பி வழியன ஆண்டவரே, 2 மடங்கா இந்த ஆண்டுல மாறன ஆண்டவரே. விசுவாச கண்களால நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ரபாதி ரபானா கரபா சங்கதாரா பாலியா கரா தூரா பாபா பாபா பாபா. ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே, பிசாசுகள் போகட்டும் ஆண்டவரே. பில்லி சூனிய கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவீங்கப்பா ஆண்டவரே. விபச்சார ஆவியிலிருந்து விடுவீங்கப்பா ஆண்டவரே. விக்கிரக வணக்கத்திலிருந்து விடுவீங்கப்பா. நீங்க தான் விடுவிக்க முடியும் ஆண்டவரே. விடுதலை அனுப்புகிற தேவன் நீர் அல்லவா, விடுதலை அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளைகளை தாரும் ஆண்டவரே, ஆவிக்குரிய பிள்ளைகளை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய சபையிலே கர்த்தாவே ஆண்டவரே துதியின் சத்தம் எழும்பட்டும் ஆண்டவரே, ஜெப தொனி ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. கண்ணீரின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையான வல்லமை புறப்பட்டு போகிறது. இந்த பட்டணத்தின் மூலை முடுக்கெல்லாம் தேவ ஆவியானவர் சென்று கொண்டிருக்கிறார். செத்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற தேவ கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பட்டணத்தில் செய்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அந்தரங்கத்தில் செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, மனங்களிலே செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. விடுதலை வந்த கர்த்தாவே வந்து கொண்டிருக்கிறது அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே மயக்கம் தெளிகிறது ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இளைஞர்கள் மேலே கர்த்தருடைய இரத்தத்தை எடுத்து தெளிப்போம், விசுவாசத்தோடு தெளிப்போம் ஆண்டவரே. இளைஞர்கள் மேலே இரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே வாலிபருடைய ரகசிய பாவங்களில் இருந்து விடுவியும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே போனோகிராஃபியில் இருந்து அவர்களை விடுவியும் ஆண்டவரே. ஆண்டவரே வாலிபர்களை கர்த்தாவே நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பெண்களை கர்த்தர் விடுவிக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. சாத்தான் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம், விசுவாசத்தோட பாடுவோம். என் மேலே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியாய் சிலுவையில் பலியாய் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை. அநாதி சேதத்தால் இழுத்துக் கொண்டு சேர்த்துக் கொண்டு, அநாதி
உலகத்தால் ஏற்றுக்கொண்டு சேர்த்துக்கொண்டு நான் நுழைந்து விட்டேன். பெரியதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன். இனியதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது. வேத புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். ஆண்டு ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு நினைவுபடுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் சாதாரண பெண்கள் ஜெபித்த போது சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. ஹல்லேலூயா! சிறைச்சாலை கதவுகளை திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். அரண்களை நிர்மூலமாக்குகிறவர் நம்முடைய தேவன். நீங்க சாதாரணமா முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீங்க. நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க தெரியுமா? சிறை கதவுகளை திறக்கிறீங்க, அரண்களை நிர்மூலமாக்குகிறீங்க. உங்களுடைய முழங்கால் இந்த உலகத்தின் அதிபதியினுடைய வல்லமையை செயலற்று போக பண்ணுகிறது. உங்களுக்கு தெரியுமா, அங்க ஜெபித்தவர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அவங்க குழம்பி போயிருந்தாங்க. நீங்க அந்த வசனத்தை நான் பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. காலத்துல ஏரோது சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். சிறைச்சாலையில பேதுரு இருக்கிறார். 4 வகுப்பு அந்த சேவகர்கள் அவரை காத்து கொண்டிருக்கிறாங்க. சிறை கதவு பூட்டப்பட்டு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த திருச்சபை பலவீனமான ஒரு திருச்சபை. அங்கே பலமான ஆட்கள் யாரும் இல்லை, யுத்தம் பண்ண ஆட்கள் கிடையாது, ரொம்ப பலவீனமானவர்கள். குறிப்பாக அங்கே ஸ்திரீகள் தான் இருந்தாங்க. ஆனா அவர்கள் ஒன்று செய்யலாமே, நாம் சும்மா இருப்பது நியாயம் இல்லையே என்று அவர்கள் உணர்ந்து ரோதையினுடைய வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ரோதையினுடைய வீட்டில் அவர்கள் ரகசியமா ஜெபித்தாங்க. அவங்க ஜெபிக்கிறது ஏரோதுக்கு தெரியாது. அப்படி அவனுக்கு தெரிந்தாலும் இந்த பெண்கள் ஜெபிக்கிறதுனால என்ன நடந்துற போகுது? இன்னைக்கு உலகம் இவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஜெபத்துல என்ன நடந்துற போகுது? இவங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. என்ன பூணு ஊதுனா கோட்டை விழுந்துறவா போகுது? ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணிட்டு போட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே நீங்கள் ஜெபித்தால் சர்வ வல்லவருடைய கரங்களை அசைக்கிறீர்கள். ஹல்லேலூயா! நீங்க ஜெப சேனையில இருந்தாலே போதும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். மோசே ஜெபித்துக் கொண்டிருந்தான். மோசேயினுடைய கரங்கள் தான் உயர்த்தப்பட்டது. ஊரும் ஆரோனும் அவனுக்கு உதவி மட்டும்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கரத்தை தூக்கி பிடிச்சாங்க. ஒருத்தர் ஒரு கல்லை தூக்கி கொண்டு அவனுக்கு உட்காரும்படி வசதி பண்ணி கொடுத்தான். அந்த ஜெபத்துல அவ்வளவு வல்லமை. யுத்தத்தின் போக்கு ஜெபிக்கிற வீரனுடைய கையிலே, வீராங்கனையினுடைய கையிலே இருக்கிறது. நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள், ஜெபித்துக் கொண்டிருங்கள். போயிருக்கிறவர்கள் மூலமாக நம்முடைய இந்த கொக்கரகுளம், வண்ணார்பட்ட இந்த பகுதிகளிலே கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். இவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க, ஆண்டவர் தூதனை அனுப்பினார். உங்களுக்கு தெரியுமா, தானியேல் ஜெபித்த போது பரலோகம் பரபரப்பானது. தானியேல் ஜெபித்த போது அங்கே காபிரியேல், மிகாவேல் 2 தூதனை கர்த்தர் உலகத்திற்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. உங்களால் அதை பார்க்க முடியாது, ஆனால் காரியம் மாறுதலாய் நடந்து கொண்டிருக்கிறது. காரியம் சரியானபடிதான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்.
நாம் முழங்காலிலே நின்று கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை விசுவாசிப்பது மட்டும்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய மைய பொருள். ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு ஆத்துமாக்கள் வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஜனம் அழிவதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது எப்படி? என் ஜனம் அழிவதை நான் பார்த்து கொண்டிருப்பது எப்படி? நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிப்பேன், போராடி ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஜெபிக்க விடாமல் சிந்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போ என்று கட்டளை இடுகிறேன். ஒரு மனத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவா. ராபா பாபா ரபா. ஓ கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மோசே கரங்களை உயர்த்துகிறான். ஒரு கட்டத்தில் யுத்தம் முடிந்தது, வெற்றியாய் முடிந்தது. ஹல்லேலூயா. மோசேயினுடைய கரம் உயர்ந்திருந்தது. ஒரு சமயம் வந்தபோது அந்த யுத்தம் முடிவுக்கு வந்தது. அமலேக்கு அதம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேலருக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. ஹல்லேலூயா. கரவேஷம் எழுப்பி ஆண்டவரை சோதரிப்போமா. ஹல்லேலூயா. ஜெயம் நம்முடையது. ஜெயத்தை நமக்கு தருகிற தேவன் நம்முடைய தேவன். யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவன், நமக்கு பெரிய வெற்றியை தரப்போகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். செய்கிற வேலை சின்ன வேலைதான், ஆனா பலமான வேலை, அரண்களை உடைக்கிற வேலை. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய மகிமை இந்த பட்டணம் முழுவதும் பரவுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் விடுதலையை கர்த்தாவே கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அறியாத ஜனங்கள் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வருவார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை தரித்து கொண்டு இங்கே ஆடி பாடி துதிக்க போகிறாள் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்த போகிறாள் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் நல்ல பலமான ஆத்துமாக்களை கொண்டு வர போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவிக்குரிய கண்களை திறங்கப்பா ஆண்டவரே. ஜனங்களை பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வருகிறான். பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வருகிறான். அந்த சிறைச்சாலையினுடைய கதவுகள் தானாக திறவுண்டு போகிறது. அந்த நான்கு வகுப்பு அந்த போர் சேவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பேதுருவை தட்டி எழுப்பி அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை தட்டி கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கிருபைகளை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை போல ஆண்டவரே இந்த காடியாட்சிக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து சேருங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை சகர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கத்த
கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவனரியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்று கடந்தன் சபை நடுவே வேளும் வீட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்று கடந்தன் சபை நடுவே எழும் வீட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவனரியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவனரியே என்னை பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்துல இன்னும் கொஞ்ச நேரம் பெருமூச்சு விட்டு சொல்லிருப்பான். பெருமூச்ச கண்டு கண்ணீரை கண்டு ஒரு பெரிய அறுவடை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அறுவடை தாரும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை கண்டு பெருமூச்ச கண்டு ஆண்டவரே, என் ஜனம் ரட்சிக்கப்பட்டால் நலமாயிருக்குமே. என் ஜனம் மனம் திரும்பினால் நலமாயிருக்குமே. என் மக்கள் ஆண்டவரே பக்கம் திரும்பினால் நலமாயிருக்குமே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒருவரையும் தள்ள மாட்டேன்னு சொன்னீரே. உங்களுடைய வார்த்தையின்படி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மக்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத என் மகன், என் கணவர், என்னுடைய மனைவி, என் வீட்டுக்காரங்க, என்னுடைய சொந்தக்காரங்க, எனக்கு வீட வாடகை கொடுத்த குடும்பம் ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற பகுதியில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே, எல்லாரையும் கொண்டு வாங்க ஆண்டவரே. கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அறியாமையை மன்னிங்கப்பா ஆண்டவரே. அவருடைய கர்த்தாவே பலவீனங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் ஜனத்திற்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோமே. நீர்தான் ஆண்டவரை ரட்சிக்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்பது மட்டும்தான் ஆண்டவரே. அவர்களோடு நன்றாக பழகுவது மட்டும்தான் எங்க வேலை ஆண்டவரே. ரட்சித்து கொண்டு வாங்க ஆண்டவரே. சபைக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மோசேயினுடைய கரங்களை பலப்படுத்துவோமா. புறப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கும்படியாக விசுவாசத்தோட கீழ்ப்படிந்து போயிருக்கிறாங்க. கீழ்ப்படிந்து யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தாவே பாதுகாத்து கொண்டு வாங்கப்பா. பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையை வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்துருவை எதிர்கொள்ளுகிற வல்லமையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. கிருபையினால நிரப்புவீராக ஆண்டவரே. பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஜெப ஆவியினால நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்புவீராக ஆண்டவரே. எதிர்த்து வருகிற சத்துருவை மேற்கொள்ள பலன் கொடுங்கப்பா. உம்முடைய ஆவியின் பட்டயத்தை கொடுங்கப்பா. உம்முடைய வசனத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. விசுவாசத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மாலே பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவின் அபிஷேகத்தால ஒவ்வொருவரை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே பிரசன்னத்தால் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய சேனையால் அவர்களை சூழ காத்துக்கொள்ளுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய விண்ணப்பத்தை நீர் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரதர் முன்னாடி வாங்க, வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பிரதர் நம்ம எல்லாரும் ஜெபசிந்தியோடு இருப்போம், ஜெபசிந்தியோடு இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபலதல ரபோ சந்தராதி பலரபா ரிகபலதல ரபோ சந்தராதி பவதி பரிவினிதரா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா அந்த நாள்லையும் உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த ஜெப நடை செய்கிறார்கள். ஆண்டவரே இந்த ஜெப நடையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கி எங்கள் சபையில் இருந்தோம் ஆண்டவரே இந்த வண்ணாரப்பட்ட தெருக்களில் ஆண்டவரே எங்கள் சபையார் ஜெப நடை போயிருக்கிறாங்க. கர்த்தாவே நீர் அறிவீர் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் நம்முடைய இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடந்து போன ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வண்ணாரப்பட்ட முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வண்ணாரப்பட்ட தெருக்களில் இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளில் இயேசு ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும்ப்பா. எவ்வளவோ மக்கள் வாழ்கிறாங்கப்பா வண்ணாரப்பட்ட பகுதியில் ஆண்டவரே. அந்த சேவியஸ் காலேஜ் பகுதிகளில் ஆண்டவரே வண்ணாரப்பட்டில் எத்தனையோ ஆண்டவரே விக்கிரக கோயில்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஜனங்கள் விக்கிரகத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கி நாளை கூட அந்த பங்குனி உத்திரத்துக்கு அநேக ஜனங்கள் அடிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே வண்ணாரப்பட்ட ஜனங்களை விடுவி ஆண்டவரே, விடுவி ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் விடுவிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இறங்கும் இறங்கும் ஆண்டவரே. இந்த ஜெப நடையின் நோக்கம் நிறைவேறட்டுமாப்பா. ஜெப நடையின் நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஜெப நடையின் நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஜனங்களை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. வண்ணாரப்பட்ட ஜனங்களை விடுவியும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே. பிசாசின் பிடியிலிருந்து விடுவியும் ஆண்டவரே. விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுவியும் ஆண்டவரே. ஆண்டவரே மெய் தேவனாகியும் அவர்கள் கண்டுகொள்ளணும். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அவர்களை கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே இறங்க ஆண்டவரே, இறங்க ஆண்டவரே. இந்த வண்ணாரப்பட்ட ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் பிள்ளைகளை அறிந்து கொள்ளட்டோம்ப்பா ஆண்டவரே. இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக ஆண்டவரே. இறங்கும் இறங்கும் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வண்ணாரப்பட்ட பகுதியில் கிரியை செய்கிற எல்லா அசுத்த வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உங்கள் வல்லமை அனுப்புவீராக, வல்லமை அனுப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நடந்து போகிற பகுதியில் உம்முடைய வல்லமை அனுப்புவீராக. கர்த்தாவே உம்முடைய வல்லமை அனுப்பும், வல்லமை அனுப்பும், வல்லமை அனுப்பும் ஆண்டவரே. சகல பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. சகல விக்கிரகத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சகல பாவத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஜாதி வெறியின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இறங்காண்டவரே, இறங்காண்டவரே. சகல பிசாசுகளையும் கர்த்தர் அழித்து போடுவீராக. எல்லா பிசாசுகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. பிசாசின் வல்லமைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வல்லமை அனுப்பும், வல்லமை அனுப்பும், வல்லமை அனுப்பும் ஆண்டவரே. எல்லா பிசாசின் வல்லமைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக, ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆண்டவரே இறங்கும் 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, ஜனங்களை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. ஜனங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. சாபங்களை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஐபிஎஸ் சபைக்கு வர உதவி செய்வீராக. வண்ணாரப்பட்டில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஐபிஎஸ் சபைக்கு வர உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த ஜெப நடையின் நோக்கம் நிறைவேறட்டும் அப்பா ஆண்டவரே. எந்தெந்த தெருக்களில் போனாங்களோ அந்த பகுதியிலிருந்து ஜனங்களை திரளாய் அழைத்து கொண்டு வருவீராக. ஒரு ஆத்மா கூட வண்ணாரப்பட்டிலிருந்து நரகத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வேண்டும் கோணலானவை நேராகணும், கருணானவை சமமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே இந்த
கர்த்தாவே ஊர்களுக்குள் சென்று ஜெபிக்க சென்ற மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிரியை அந்த இடத்துல நிலைத்து நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம் தேவனே. கர்த்தாவே தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் ஜெபிக்கின்ற இந்த மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு அக்கிரமங்களையும் கர்த்தாவே நீர் நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெரு தெருவாக சென்று வந்த நம்ம சகோதரங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தேவனே. அப்பா அவர் குடும்பங்களை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அந்த வனர்பட்டையை ஃபுல்லும் கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை விக்கிரங்களால் அழிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவர்கள் மூலம் கர்த்தாவே அநேகம் ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சபைகளை ஆசீர்வதித்த கர்த்தாவே அநேக மக்கள் வந்து கர்த்தாவே பெருகி பழுகும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் கர்த்தாவே இன்னும் அதிகமாக ஜெபித்து ஜெப வீராங்கனைகளால் மாற கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க ஆவியானவர். இன்னும் ஜெபிக்கிற ஜெப வாஞ்சி எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா அவர்கள் தெளிக்கப்பட்ட அந்த விதைக்கப்பட்ட அந்த இரத்தத்தின்படி கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நிரம்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்துதிக்கிறேன் கர்த்தாவே. வண்ணார்பட்டை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கொக்கரங்குளங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா திருவேடுங்க நடப்புறத்தில் நடந்த ஜெபங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அதே மூலமாக கர்த்தாவே அநேக மக்கள் மனம் திரும்ப கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் தேவையான விண்ணப்பத்திற்கும் கர்த்தாவே நீர் பதிலளிக்கும்படியாக நீ நல்லவர் வல்லவர் பெரியவர் ராஜா. ஜெபத்துக்கு நீர் பதிலளிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன் இயேசுவே. தேசங்களை ஆசீர்வதிங்க. நடக்க போகின்ற இந்த தேர்தலை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உமக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் துதிக்கணும் மகிமை எல்லாம் ஓகே செலுத்துகிறோம் இயேசுவின் ஜெபங்களின் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே எலிமினேட் கொள்வோம். எல்லாரும் எலிமினேட் கொள்வோம். இப்போ அவங்க ஜெப நடைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எந்தெந்த பகுதி போயிருப்பாங்க? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4 திசைக்கு போயிருப்பாங்க இல்லையா? அப்படி தானே? இப்போ நீங்கள் பார்த்து நிற்கிறது எந்த திசையில் நிற்கிறீங்க? வடக்கு. இப்போ நானும் இப்படி திரும்பிக்கிறேன். 2 கரத்தையும் இப்படி நீட்டி இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களெல்லாம் தேவன் எங்களுக்கு கொண்டு வரணும்னு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களையும் மூடி சிறுபிள்ளையை முதற்கொண்டு எல்லாரும் எப்படி திரும்பிக்கிங்க? எல்லாரும் எழும்பி திரும்பி இப்படி பின்பக்கமாக கையை காட்டி வடக்கு புறம். ஹல்லேலூயா. வடக்கு நோக்கி நாங்கள் கரத்தை நீட்டுக்கிறோமா? வாழ்வதற்கு தகப்பனை எப்படி என்று எண்ணிக்கொண்டு நிம்மதியற்றிருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால சத்துருடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் இறங்கி இப்படிப்பட்ட நபர்களை தகப்பனே இனங்கண்டு நீர் எங்களுக்கு சபைக்குள்ளே கொண்டு வருவீராக. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மேற்கு திசையிலிருந்து ஜனங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுவித்து அழைக்கிறோம். ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். திரும்பிக்கிங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்க கரங்களை உயர்த்தி கண்ணமூடி ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே பதில் செய்வதற்காக நன்றி. நீர் அப்படியே பதில் செய்வதற்காக நன்றி. எங்கள் கண்கள் காண நீர் கிருபை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். படைக்கப்பட்ட
நீர் எங்களுக்கு தந்தவிலிருந்து நாங்கள் ஒரு பகுதியை உமக்கென்று படைத்திருக்கிறோம். உற்சாக மனதோடு படைக்கணும் தேவன் பிரியமாய் இருக்கிறேன். அமிக்கு குலுக்கி சரிந்து விழத்தக்கதாய் நன்றாய் அளந்து மடியில் போடுவார் என்று சொன்ன வார்த்தையின்படியே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். விதைத்திருக்கின்றதான இந்த நீதி கண்டு விதைத்திருக்கின்ற இந்த விதையின் பலனை தம்முடைய பிள்ளைகளுக்கு 1000 மடங்கு 1,00,000 மடங்கு திரும்ப செலுத்துவீராக. இம்மையிலும் மறுமையிலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை மிகுதியாய் கட்டளையிடும்படிக்கு செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு உட்காருங்க. இந்த நாள் லேட்டானாலும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு உடைய பிள்ளைகள் கால் மீது ஜெபித்த எல்லா இடங்களிலும் புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்களாக. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஜெபித்த, பிரயாசப்பட்ட, உழைத்த, ஆராதித்த, பிரசங்கித்த, ஜெபத்தை நடத்தின, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆராதனை நடத்தின யாவர் மேலும் பூர்ண கிருபையை பேசுகிறோம். மீடியா டீமை ஆசீர்வதியும். உங்கள் ரத்தத்துக்குள்ள மறைத்து கொள்ளும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கிருபை பெருகும்படி செய்யும். ஆசீர்வதியும். எங்களோடும் இதை அந்த பொறுப்படுத்திக் கொள்ளும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆறுதலும் சிநேகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் தேவ பிரசன்னமும் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை பரிந்தும் தங்கி தாபரித்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் பொல்லாப்பு நேரிடாதுன் பாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. எனக்கு ஒத்தாசை பாதங்களுக்கிடையாக என் கண்களை ஏடிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். லேவியராகவும் 17:7. உணர்வை வைக்கான் தவிர தப்பான். நான் கர்த்தரை நோக்கி நீ என் ஐக்கியம் கோட்டை நம்புக என்னை தொடுவை. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதாவது அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கடைகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். யோவான் 15:7-8. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் ஆளே எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. சங்கீதம் 136:1-3. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 33:1-10. நீதிமான்களை கர்த்தருக்குள் கதி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வாரத்தினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் சகல அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகிலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தர் ஜாதியின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். ஆமென். மத்தேயு 6:9 வரை. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் இன்று எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென் என்பதே.
உங்களை கீர்த்தியும் கீட்டும் புகழ்ச்சியுமாக புகழ்ச்சியுமாக வைப்பேன். செப்பனியா செப்பனியா 3:20. சங்கீதம் 139 1 முதல் 5 வரை வசனங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். முற்பிறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறேன். ஆமென். கர்த்தாவே, என்னுடைய முழு இருதயத்தோடு உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்.